அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முதல் 25 வினாக்களுக்கு நம்ம விடை பார்த்துட்டோம். ஓகேங்களா, பார்ட் 1 வீடியோவில். இது பார்ட் 2 வீடியோ. ஓகேவா, அதை பார்ட் 1 என்ன நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 2ல் மீதம் இருக்கிற 75 வினாக்களுக்குமே விடை இருக்குது. அதனால் வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்களுடைய கொஷின் பேப்பரில் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 26வது வினா பாருங்கள். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்தது பாருங்கள், த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் அந்த நாவலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூரை இங்கிலீஷில் எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்தது, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? இதில் சந்தேகம் இருக்குது. என்னுடைய ஆன்சர் அருளப்பன் தான் சரி. ஓகேவா, அருளப்பன் தான் சரியான விடையாக இருக்கும். ஸோ சில பேர் யோவான் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் என்னோட விடை அருளப்பன் சரியான விடை. ஓகேவா, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா சூசையப்பர் தான். ஓகேங்களா, சூசையப்பர். ஸோ வளவன் அப்படின்னு சொல்கிறாங்க, வளன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவிதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீரே அப்படிங்கிற இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லு அப்படிங்கிற இலக்கியத்தில் இருக்குது. சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா உங்களுக்கு தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா குடக்கூத்து அப்படின்னு அழைக்கப்படுது. யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னது என்றவர் யார்னா திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்கா. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அதை தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்டுவெல்லு. தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால். மஞ்சக்கா மாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி அப்படின்னா 3 செடியுமே தான், கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழக்காய் நெல்லி. அப்போ எல்லாமே ஒரே பேர் தான். உப்பள தொழிலாளர் ஓப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைவாய் கரையில் அப்படிங்கிற அந்த நூல் தான். கரிப்பு மணிகள் அப்படிங்கிறதும் அதோட இதுதான். ஓகேங்களா, அலைவாய் கரையில். அடுத்தது என்ன கொஷின்? ஸோ முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கானது கருத்து படம். ஓகேங்களா, ஸோ கருத்து படம். அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியில் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னா புதுமை பித்தன் அவர்கள். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னா நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுருபத்தி. ஓகேங்களா, ஸோ அச்சந்திர நாடகம் அவர் உண்மையை பேசுறதுக்கான காரணம். அடுத்து 50வதுனா இந்த பொறுத்துக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ சரியானது. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். அடுத்தது, மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அது கூட்டத்தில் தலைமை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சொன்னவர் மாப்போசிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தலைமை வகித்தவர் ராஜாஜியான்னு நமக்கு தெரியலை. ஓகே,
ஸோ தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போன்னு சொன்னதும் மாப்போசி தான். ஸோ அந்த ஒரு கொஷினை வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அந்த மாநகராட்சி கூட்டத்துக்கு, ஏன்னா அப்போ முதலமைச்சராக இருந்தார். ஸோ அதை வந்து செக் பண்ணி சொல்லிப்போம். 2வது கூட்டு சரி தான், ஃபஸ்ட்டு கூட்டு சரியானாங்கிறத அதை செக் பண்ணிக்கணும். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைச்சவர் யாருன்னா ரா இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு கேட்குறாங்க. ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற, ஸோ அந்த கொஷின் நம்ம புக்கில் அவ்வளோவா பெருசாக கிடையாது. ஓகேங்களா, அதை ஒரு தடவை செக் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆப்ஷனில் நான் சொல்லலை, ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணிப்போம். ஓகேவா. அடுத்து 55வது கொஷின். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்று பழமொழி உணர்த்துவது என்ன அப்படின்னா, உழைக்காதவன் செல்வம் அழிஞ்சு போகும் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 56 அகரவரிசை. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. அடுத்தது மணக்குரங்கு என்னும் சொல்லியிருக்க இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. உருவகம். பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்கிறது பொருந்தாதது. அடுத்தது பிழை திருத்தம். பிழை திருத்தத்தில் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். அடுத்தது பிழை திருத்தம். வாழைப்பழைத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து புறவினைச் சொற்களை கண்டறின்னு கேட்குறாங்க. புறவினைச் சொற்களை வருவித்தான் திருந்தினான் அப்படிங்கிறது. பூங்கொழிலி யாழ் மீட்டினாள் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களுக்கு செய்வினை தொடரில் வரும். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஆப்ஷன் பி. அடுத்த வினா அகரவரிசை. 64வது வினா இது. ஆப்ஷன் சி சரியானது. அடுத்தது தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தவர். மலர் வீட்டுக்கு சென்றால், மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படிங்கிறது செல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல், அதோட வேர்ச்சொல். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் சூழ் சூழ் சூழ். ஸோ இது வந்து கருப்பம் சுற்று சபதம். ஓகேங்களா. அடுத்தது பிழையற்ற தொடர். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா பார்த்தீங்கன்னா 69வது வினா. இதுக்கு ஆப்ஷன் பி சரியானது. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. அடுத்தது 71க்கு பொறுத்துக. ஸோ இந்த பொறுத்துகையில் ஆப்ஷன் பி சரியானது. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா தலைவனை குறிக்கும். ஃபிக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன குறிக்கும் அப்படின்னா புனைவு. அடுத்தது கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிரீர் பட வேண்டும் அப்படின்னு பாரதியார் இருக்கார். இதில் இடம்பெற்றிருக்க வழுவமைதி அப்படின்னா மரபு வழுவமைதி. மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படுற நூல் நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. பதினெண் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பதினெண் அப்படின்னா 18 குறிக்குது. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன பூதஞ்சத்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடிகளில் பூவையும் என்பது டேஷை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன நாகனவாய் பறவைகளை குறிக்குது. உத்தரகாண்டத்தை எழுதுனது யாருன்னா ஒட்டக்குத்தர். படைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி பேசும் மக்கள். அடுத்தது 81க்கு பொறுத்துக. ஸோ இந்த பொறுத்துக்கள் ஆப்ஷன் பி சரியானது. முடிகெழுவேந்தர் மூவருக்கு முறியது என அழைக்கப்படுற காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபொதேனு இவ்வழியில் நீபவனம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கடம்பவனம். பாரதியார் பாடிய பாடல்கள் 1 அப்படின்னா குயில் பாட்டு. அடுத்த வேணா 85 வழங்கே நீண்டு எழுந்த வள்ளுயிர் எங்கே அப்படின்னு சொல்கிற இந்த பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவி காலமேகனுடையது. அடுத்தது 86வது வினா கூற்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் சி குறிச்சிக்கோங்க. ஓகேவா. அடுத்தது திருவிருத்தம் என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னா சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னா தேவநேய பாவனார்.
திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்லப்படுறது உடுமலை நாராயணகவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது வட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாய் காட்சியளிப்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை அடுத்தது பார்த்துக்கலாம். 96. ஸோ இதுக்கு ஆன்சர் டி. இதை குறிச்சிக்கோங்க. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யாருன்னா தேவநய பாவனார். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நாடகம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் உடுமலை நாராயணகவியும். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் அப்படிங்கிறது தப்பு. மற்றபடி ஆசியாவிலே மிக பழமையானது தஞ்சை சரஸ்வதி மகால். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா. கொல்கத்தாவின் தேசிய நூலகம் இந்தியாவின் பெரிய நூலகங்கிறாங்க. ஸோ இதோட இந்த 100 கொஷின் முடிஞ்சிச்சு. ஜிகேவுக்கு உண்டானதை நைட்டு தான் அப்லோட் பண்ண முடியும் மக்களே. தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு எல்லாருக்குமே நன்றி. ஸோ நைட்டு ஜிகே 100 கொஷின் பார்த்துடலாம், கொஞ்சம் பொறுத்துருங்க. ஸோ கிளியராக அந்த வீடியோட வந்துடுறோம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.